ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த ஆர்டர் அப்போலேருந்தே வந்துட்டுருக்குங்க. நான் எப்படின்னா நாங்கள் எங்கள் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த ஆர்டர் அப்போலேருந்தே வந்துட்டுருக்கு. ஆனால் நான் எடுக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா இது நியூ பெருங்குளத்தூர். இங்கே ஒரு இப்போ வந்தது 2.6 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி 4 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணணும். நியூ பெருங்குளத்தூர் அங்கெல்லாம் நான் வேலைக்கு ஆகுது. அடுத்து அங்கேருந்து ஒரு ரிட்டன் சும்மா தான் போகணும். அதுக்கு நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 காலையிலேயே ரேப்பிடோட போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த மழை தான் என்னை வச்சு வேலை காட்டுது. ஐயோ, மழை கொஞ்சம் ஹெவியாகிட்டு வர மாதிரி இருக்கே. கைஸ் அவ்வளோதான், கைஸ் முடிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் மழை இப்போ கொஞ்சம் ஹெவியாக பெய்யுது. ஏரியாவில் லைட்டாக துளி இருந்துச்சு. நான் அங்கேருந்து வீடியோ எதுவும் எடுக்கலை. அது வேறு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். இது கொஞ்சம் வார வழியிலலாம் மழையே இல்லை. அப்பாடா மழை இல்லைன்னு நினச்சிட்டு வந்தேன். இன்னும் இங்கேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி நான் தேதி சொன்னோம். இன்றைக்கி தேதி நவம்பர் 18 செவ்வாய். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நான் இன்றைக்கி எங்கே போகலான்ட்டு இருந்தேன்? எனக்கு கிளாமங்க தான் போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் கிளாமங்க போனால் வேலைக்கு ஆகலை. ஏன்னா நேற்றுக்கும் கிளாமங்கலாம் போனேன், ஆர்டரே இல்லை சொல்ல போனால். அது இவரோட மாத கடைசியானாலேயோ அவ்வளோ இது ஆகலை, மிடில் தான் ஆகுது. இருந்தாலும் ஆர்டர் இல்லைங்க. சரி, நான் தான் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் போயிட்டுருக்கேன். ஓகேவா? எனக்கு எப்படி ஆர்டர் எடுக்க போகிறேன்னு தெரில. மழை வந்து காலையிலேயே நான் வேலை காமிக்குது. நேற்றுக்கு இப்படி தான் ஆச்சு, இன்றைக்கி இப்படி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாம்பரத்தில் தான் இருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது ஓலாவில் வந்துச்சு. எங்கேன்னா இங்கே தாம்பரத்தில் பிக்கப் பண்ணிட்டு இங்கே போனோம், பூந்தமல்லி. ஓடிபி 3780. ஓகே, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காமிக்குது. ஓகே மொத்தத்துக்கு ஆஃப்லைனில் போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம பிக்கப் பண்ண அப்புறம் தான் வெயிட்டான கிலோமீட்டராக காமிக்கும். ப்ரோ, காலேஜ் எத்தனை மணிக்கு ப்ரோ? காலேஜ் இல்லை, எனக்கு கான்வெகேஷன் இருக்குதா 7 o'clock. 7 o'clock? எந்த இடம்? இல்லை, ஃப்ரெஷ்ஷோட என்ன ட்ரெஸ் கோட் இருக்குதா? நான் பஞ்சா ஒரு ஷேர்வா இது எல்லாமே. ஓகே பிளேஸ்? விச் பிளேஸ்? அண்ணா எந்த இடம்? காலேஜ் அண்ணா. காலேஜ்? ஆமாம், சவிதா யூனிவர்சிட்டி. ஓகே கைஸ், இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் இருந்துச்சு இல்லை. ஆனால் எனக்கு ஆர்டர் வரும்போது ஒரு 24 கிலோமீட்டர். அரௌண்ட் 24 கிலோமீட்டர். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 280 ரூபா 90 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு நான் ஃபஸ்ட் எடுக்கலை. கிட்டத்தட்ட 2-3 பேர் எடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் அப்புறம் சரி ஓகே எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது ஓலாவில் வந்தனால பிரச்சனை இல்லை, நமக்கு கேன்சல் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க 280 சம்திங் அந்த மாதிரி தான் வருதுன்னு. நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், கிலோமீட்டர் லாங்காக இருக்குது ப்ரோ, இது ஓலாவில் இது ரேப்பிடில் வந்தால் கூட எவ்வளோன்னா 350 எல்லாம் வரும். மினிமம் 350 அந்த மாதிரி தான் அமௌண்ட் வரும். இதில் கம்மியாகிட்டு இருக்குது, ஒரு 350 பண்ணுறீங்களான்னு. அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை வேணால் 320 பண்ணுறேன். நான் தானே இல்லை ப்ரோ 350 நான் ஓகே இல்லைனா கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க சரி ஓகே ப்ரோ வாங்க, எனக்கு காலேஜுக்கு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அதை சீக்கிரமாக போகணும், வாங்க பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இது ஓடிபி அங்கே போட்டு வரும் பார்த்தாச்சுன்னா 21 தான் இருக்குது கிலோமீட்ரு. 21 கிலோமீட்ரு எவ்வளோ வரும் அமௌண்ட்டு? 300 ஒரு 320 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:57 ஆகுது. 3 நிமிஷத்தில் ரேப்பில் நான் ரைடு போடுவேண்ணா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே பூந்தமல்லிலாம் இருக்கேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 6:40 ஆகுது. ஆர்டர் வந்து நாங்கள் இருந்துச்சு, ஆவடி எல்லாம் ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. நான் எடுக்கலை. ஒரு 13 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் ஆவடிக்கு ஆர்டர் இருந்துச்சு, நான் எடுக்கலை. அது இல்லாமல் ஒரு 18 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க பெருங்குளத்தூர். அதனால் பைக் பூஸ்ட்டில் போட்டேன். நார்மல் ஆர்டர் பைக் டாக்ஸி வந்துருந்து நான் எடுத்துருவேன். ஆனால் அதுவும் பிரச்சனை இல்லை தானே. ஏன்னா நம்ம பெருங்குளத்தூரில் போனால் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆர்டர் கிடைக்கும், அப்படி கன்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன உடனே எடுத்துட்டாங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது எங்கேன்னா ஆனால் பிக்கப் கிலோமீட்டர் லாங்காக இருக்குது. 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு எங்கே போகணுன்னா போரூர்கிட்ட முகலிவாக்கணும் ஒரு ஏரியா, அங்கே போனோம். ஸோ இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்துட்டோம். ஆனால் பிக்கப்பு தான் இந்த வழியாக போகணும். அங்கே ஒரு ரோடு இருக்குது, ஆனால் அங்கே காம்பவுண்ட் கட்டி விட்ருக்காங்க. எங்கிட்ட போகணுன்னு தெரியல. இங்கேருந்தே கால் பண்ணுவோம், பார்த்துக்கலாம்.
கைஸ் கஸ்டமர் அங்கேயே வரேன் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் ஒரு காம்பவுண்டு ஒரு சின்ன கம்மி மாதிரி வச்சுருக்காங்க, அங்கேயே வரதுனாங்க. போகலாம். இவங்க என்னடா அட்வென்ச்சர் பண்ணுறாங்களா? ஸ்கூட்டியை கொண்டுட்டு சேரில் ஏற்றிட்டு இருக்காங்கப்பா. காம்பவுண்டு கம்பி இங்கே நிற்போம். ஓடிவி 1620 உட்காருங்க ப்ரோ. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஒரு சின்ன சேனல் இருக்குது. போகலாமா? அந்த பக்கம் ரூட் இருக்கா? இருக்கு. அந்த பக்கம் சேர்த்துல போகணும். வேண்டாம், வெளியே போயிட்டீங்கன்னா ஒரே வழி. ஓகே ஓகே. போனா கூட போகலாம். ம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரைடை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இது ஒரு 16 கிலோமீட்டர் காமிக்குது. 16 கிலோமீட்டர் கரெக்டாக 30 நிமிஷம். வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? R15ஆ? எப்படி 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 ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி இது ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். வலிக்கு. ஓகே ஓகே ஓகே. நல்ல ஐடியா. கொஞ்சம் கொஞ்சம் வண்டிக்கு தான் நல்ல ஐடியா. முன்னாடி வயசு ஹேண்டில் பேர் பெண்ட் ஆகிடுச்சா? ஓகே ஓகே. வயசோட வண்டி இப்போ நாமளும் ரெடி பண்ணாத. ரெடி பண்ண நீ எவ்வளோ ஆகும்? இப்போ ரெடி பண்ண ஒரு ரூபா 4 ரூபா 5 ரூபா ஆகும். பேட்டரி சாவி காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாவி வேற காணாமல் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு சாவி தொலைச்சிட்டான். திரும்பி ஒயரை திரும்பி ஸ்டார்ட் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்து பேட்டரி மாற்றி ஒரு 3-4 நாள் தான் வந்து புது பேட்டரி, ஃபுல் பேட்டரி ட்ரெயின். ஓகே ஓகே ஓகே. புக் பண்ணதானே? இல்லை புக் பண்ணல, ஆப்பில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும். இந்த வீடு தானே ப்ரோ? இதுக்கு பே பண்ணிட்டேன், இல்லை வந்து பண்ணிட்டேன். வந்து பண்ணுங்க ப்ரோ, சேர்த்து பண்ணுங்க உள்ள ப்ரோ. பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. 2 மினிட்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. கைஸ், இப்போ இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு க்ளோஸ் பண்ணால் தெரியும்ல, 291 கிட்டத்தட்ட 200 அந்த மாதிரி வந்துச்சு. அவர் தான் 200 வந்துச்சுன்னு. ஓகே, இதுக்கு இவ்வளோ வந்துச்சுல்ல. நீ என்ன பண்ணணும்னா இவங்களை இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு தாம்பரத்துக்கு கிட்டே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணணுமா. நான் ரெண்டாலும் எதனா தாம்பரம் ரைடு கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக எடுத்துருப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிடுச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டன் கண்டினியூ பண்ணலாம், நல்லா பெரிய ஆர்டர். ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு தாம்பரம் போகணுமா, அதான் சொன்னேன். இந்த இடத்த இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரிட்டன் புக் பண்ணாங்கன்னா அதில் என்ன அமௌண்ட் எடுத்து கொடுங்க, நான் அவங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் ரைடு வந்துட்டு இருக்குது. ஓகே ஓகே, உட்காருங்க. 150 ஆகுது. அதுக்கு மொத்தம் 350 ஜிபே பண்ணுறேன். சரி ஓகே ஓகே. இப்போ நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொன்னேன்ல தாம்பரத்தில் ட்ராப் பண்ணணும். இது தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் இப்போது அவங்க பிளானை மாற்றிட்டாங்க. இந்த குரோம்பேட்டு கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கேயே ட்ராப் பண்ண போகுதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பரவாயில்ல. நமக்கு இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் வருது, 10-11 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன விட்டுறீங்களா ப்ரோ? இப்போ அங்கேருந்தே உங்களுக்கு புது ஆர்டர் அடிக்கீங்களா? அப்படியே கிடைக்கும் ப்ரோ. இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்களேங்க, நான் போயிட்டு மெயின் ரோடில். அப்படியே இல்லை ப்ரோ, நான் எங்கே வெயிட் பண்ண கூட எனக்கு ஆர்டர் கிடைக்கும். ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். இன்ஸ்டா ஐடி சொல்லு ப்ரோ. இன்ஸ்டா ஐடியா? ப்ரோ சரி ஓகே, பார்க்கலாம். பாய் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு டோட்டல் ஆட்டி எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு 350 ரூபா வந்துச்சு. எப்படின்னா நம்ம அந்த ரைடு ஃபஸ்ட்டு அவங்கள கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு 200, அப்புறம் அங்கேருந்து இங்கே வரக்கு ஒரு 150. கரெக்டு தான். ஆனால் இது ஃபஸ்ட் அங்கே நம்ம பாரத் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்களே தாம்பரம், அங்கே கிடச்சிருந்ததுன்னா ஒரு இன்னுமே ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம், அவ்வளோதான். சரி பரவாயில்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது, ஷோராக 8 ஆகுது. ஓகே ஓகே. 20 minutes later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரோம்பேட்டுக்கிட்ட தான் இருக்கேன். நம்ம அந்த ரைடு ட்ராப் பண்ணல, ட்ராப் பண்ணி 8 மணிக்காக ட்ராப் பண்ணோம். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ 8:15 ஆன் பண்ணேன். இப்போது ஆன் பண்ண உடனே என்னென்னா ரேப்பர்லாம் ஆர்டர் பொழந்து கட்டிட்டு வந்துட்டே இருக்குது, சின்ன சின்ன ஆர்டர்லாம்.
அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஓலாவில் டக்குன்னு ஒரு ஓலா ஆன் பண்ணேன். ஓலா ஒரு பெரிய ஆர்டர் போட்டேன். எடுத்த உடனே 20 கிலோமீட்டருக்கு 250 ரூபா அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரின்னு எடுத்துட்டேன். அது அடுத்த பிளேஸ் எங்கே பார்த்தாச்சுன்னா எங்கள் நம்ம சோழிங்கரை தாண்டி ஈசிஆர் போகிற ரோடு போகணும், பனையூர் அந்த ஏரியா. அங்கே ட்ராப்பு. நான் அமௌண்ட்டு பேசலாமான்னு யோசித்தேன். ஏன்னா 20 கிலோமீட்டர் 250 வரைக்கும் ஓகே தான். ஆனால் அந்த ஏரியாவில் ஆர்டர் கிடைக்குமானே தெரில. ஈசிஆர் சைடு வருது பார்த்தீங்களா. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுதான் கேட்கல எதுவும். சரி ஓகே ப்ரோ வெயிட் பண்ணுங்கள் வரேன்னு சொல்லிட்டேன். இந்த ப்ரோ தானோ, அவங்களே தான் வெயிட் பண்ணுறாங்க. பரவாயில்லப்பா. ஓடிபி ப்ரோ 7474 உட்காருங்க. போகலாமா? ஓகே கேஸ், நம்ம இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 20 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ஆனால் டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா 20 கிலோமீட்டர் 54 நிமிஷம் காமிக்குது. ஆனால் அது ஜாஸ்தி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டைம்னா அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷம் அவ்வளோதான் வரும். இது 55 நிமிஷத்துக்கிட்ட காமிக்குது. ஆனால் க்ரீன் கலரில் தான் இருக்குது மேப்பு. தெரில, போய் பார்க்கலாம் வாங்க. ஓ கைஸ், ஏன் இது லேட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா நம்ம இந்த குரோம்பேட்லேருந்து தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி காமிக்குது. அதனால தான் இது நமக்கு கொஞ்சம் லாங்காட்டில் டைம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதே நம்ம அந்த துறப்பக்கம் ரோடு இருக்குல்ல, அதை பிடிச்சி போயாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் பைப்பில் இந்த ரோட்டை காமிச்சிருக்க போல இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட லொக்கேஷன் வந்துட்டோம். ஆனால் எங்கே பார்த்தீங்களா, சென்னையில் ஒரு தாஜ்மஹால் இருக்குது. அப்புறம் என்னது ப்ரோ இது? ஆதித்யராமா? ஆமாம் ஆமாம். ஓ, இந்த நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆடில் வருவாங்களே அவங்களா? ஓ ஓகே ஓகே. பார்க்குற தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது ப்ரோ. அப்படின்னா இந்த ஃப்ரெண்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட் அவரோட தானா? ஓகே ஓகே ப்ரோ, இதில் போகலாமா? பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரெடி நமக்கு மீட் பண்ணிட்டோம். இந்த ரெடிக்கு நமக்கு 253 வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க 253. ஓகே, அந்த வீடு போய் பார்ப்போமா? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், போய் பார்க்கலாம். ஆர்டர் போட்டான்ப்பா. 3 கிலோமீட்டர் பிக்கப் எடுக்க மாட்டேன். பா, அந்த வீடை பாருங்களேன், தாஜ்மஹால் மாதிரியே இருக்குப்பா. அத்தாடி. கல 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 ஆதித்யாராம் பேலஸ். ஆமாம், வீடுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, பேலஸ் தான் அது. செக்யூரிட்டியில் நிற்கிறாங்க கேட்டில். நம்ம சும்மா அப்படியே அங்கிட்டு ஒரு ரவுண்டு இங்கிட்டு ஒரு ரவுண்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். காய்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் நிற்குது காய்ஸ் வீட்டுக்கு முன்னாடி. BMW, ரோல்ஸ் ராய்ஸு. அக்கா 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 அக்கா. பா, வச்சா இதான் மாதிரி ஒரு வீடு வைக்கணும். ரோல்ஸ் ராய்ஸ் தானா? ஆமாம் ஆமாம், ரோல்ஸ் ராய்ஸ் தான். எத்தனை காரு? பா, என்ன பெரிய வீடு. இங்கே ஆட்கள் இருப்பாங்களா? பார்க்க யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. டோர்லாம் பூட்டி போட்டிருக்கு. ஏதோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். அவர் தான் ஆதித்யராமா? அவர் வீட்டு வேலைக்காரன்னு நினைக்கிறேன். பா, ஓகே ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம் இனி நெக்ஸ்ட். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு அதே பிளேஸில் தான் இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது ஊபரில் வந்துச்சு. எங்கன்னா இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப் போட்டான். 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு எங்கே போனோம்னா வண்டலூர் கிட்ட ஒரு பிளேஸ், ரதிமங்கலம்னு ஒரு பிளேஸ் வந்துச்சு. அங்கே போனோம். ஆனால் எனக்கு எனக்கு காமட்டின அமௌண்ட் எவ்வளோன்னா 260, கிட்டத்தட்ட ஒரு 270 வச்சுக்கோங்களேன். ஆனால் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவங்களுக்கு 247 தான் ஆப்பில் காமிச்சிருந்தேன். சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இது பிக்கப் கிலோமீட்டர்லாம் காட்டுறதுக்கு ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுத்துருங்க. சரி, இது சொல்லிட்டாங்க. ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன் இப்போ.
போட்டுவாங்கண்ணா, இல்லைன்னா போலீஸ் பிடிச்சா 1000 ரூபா ஃபைனை போட்டுருவாங்க. எப்படி ஈஸியாக தான் போகிறீங்க? ஒரு நிமிஷம். ஆமாம், அடுத்த ஆனால் ஈஸியாக ரைட் எடுத்து போகிறோம். காமிக்குது சோழிங்கல்ல ஒரு வழி. ஆமாம். ஓகே ஓகே, உட்காருங்க. போகலாமா? பரவாயில்ல. இந்த ஐடி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னா அவங்க ஆப்பில் 247, 250, ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன். 280 ரூபா கிடைக்கும். அப்படி பார்த்தா கூட ரேப்பிடில் வர அமௌண்ட்டோட கம்மி தான். ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இங்கேண்ணா வேலை இல்லையா உங்களுக்கு? சரி, ஓகே, நான் வரேண்ணா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ரைடு நமக்கு சம்மந்த அமௌண்ட் வந்துச்சு. கஸ்டமர்ட்ட அங்கேருந்து கேட்டால் 247 அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் இங்கேருந்து கலெக்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ காமிச்சுன்னா 280 காமிச்சு. அவங்க ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் 33 மைனஸில் இருந்துன்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து காமிச்சு. அப்புறம் நான் அவங்களுக்கு கேட்ட மாதிரி அந்த 30 ரூபா சேர்த்து கிடையாது. டோட்டலாட்டு அந்த ஒரு 310 கலெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு கமிஷன்லாம் போக எவ்வளோ வந்துருக்குன்னு தெரில. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் அவங்களை இங்கே ட்ராப் பண்ண வரும்போதே ஒரு ரைடு வந்துச்சு. எங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஊரை பக்கத்தில் ட்ராப் பண்ணணும். நான் அப்போ எடுக்கும்போதே நினச்சேன் இவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இவங்க கேன்சல் பண்ணலை. ஏன்னா டைம் வேறு ஆச்சு. அங்கேருந்து நான் 2.5 கிலோமீட்டர் முன்னாடி வரும்போது அந்த ரைடு வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம எப்படியும் கிளம்புறதுக்கு போனாச்சுன்னா எதாவது ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ எடுத்துகிட்டு பார்க்குறேன். எடுத்துகிட்டு இங்கே இவங்கள ட்ராப் பண்ண அப்புறம் கேன்சல் பண்ணலை. சரி, ஓகே, இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பார்த்துக்கிறேன். அம்மா, போகிற லொக்கேஷன் தாங்க சரியில்லை. ரோடை பாருங்களேன் ஃபுல்லாகவே. எப்பா, இவ்வளோ ஆஃப் ரோடாக இருக்குது. இது ஃபுல்லாகவே லாரியெல்லாம் போகிற ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஃப்ரெண்டு கழிச்சு பிடிச்சாங்க சேர்ல முங்கிட்டு. ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். அது உள்ளே ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ காட்டில் இடம் கொண்டு வைப்பீங்க கம்பெனியா? ஊபரா? ஓடிபி ப்ரோ 6128 உட்காருங்க. நம்பர் மாற்றிருக்காயா? ஃபஸ்ட் லாகின் பண்ணும்போது வேறு ஒரு பைக் வச்சுருந்தேன். அது ஒரு பைக்கை மாற்றிட்டேன். இந்தாங்க ப்ரோ. என்ன கம்பெனி ப்ரோ இது? பாரதிய கம்பெனியா? பாரத் கம்பெனியா? பார்த்தியா? இல்லை, இவ்வளோ ரோட்டில் மொக்கையாடு இருக்குது. அதான் பார்த்தேன். காட்டுக்குள்ளாடி கொண்டிருக்கேன். பெரிய கம்பெனி. நான் தான் 12 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஒரு நீட்டாக ஒரு ரோடை போட்டிருக்கலாமே. அலவுட் இல்லையா? ஆமாம். ஓ, இது ஃபாரஸ்ட் ஏரியாலையா? ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ பெரிய இருக்கு கேத ஃபுல்லாக போகும். யா தெரியும், எல்லாம் ஃபாரினர் வரும். ஓ, ஃபாரினர்ஸ். அமெரிக்கா, ஜப்பான் எல்லாம் ஆள் வரும். ஓகே ஓகே. அந்த டைமில் என்ன பண்ணோம், யார் பெரிய பெரிய ஆள் வரும். சப்போஸ் அமெரிக்கா, ஜப்பான் இங்கே கொஞ்சம் சரி பண்ணோம். அவ்வளோதான் போயிட்டு அப்புறம் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம்பாக்கம் ரைடு தான் நிற்கிறேன். நம்ம அந்த ஆர்டர் அங்கே அவங்கள ரேப்பிடோ இல்லையா, ஊபர் ரைடு, அவங்கள அங்கே ட்ராப் பண்ணோம் கூடுவஞ்சேரியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்புறதுலாம் வந்து நான் இங்கே வந்ததுன்னு ரொம்ப நேரம் ஆகுது. மணி 12:20 ஆகுது. இது வரைக்கும் எந்த ரைடுமே இல்லை, யாருமே இல்லை. சொல்லுவோம், நான் பைக் டாக்ஸி விட்றது யாருமே இல்லை. ரைடெலாம் எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க போல இருக்குது. நான் தான் இப்போ நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்குது. இங்கே என்ன ரேப்பிடோ தான். ரேப்பிடோவில் பாஸ் இல்லை. இங்கே பக்கத்தில் பிக்கப் பண்ணிட்டு மணிவாக்கத்துக்கிட்ட ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே டெலிவரி பண்ணிட்டு நம்ம ரைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ் இன்னைக்கு. ஓகே, நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் லொக்கேஷன் போட்டுருக்காங்க, ஸ்ரீ பவானி பேலஸ். ஆனால் ஆளே காணுமே. இந்த வண்டியில் தான் பிக்கப் பண்ணணுமா? யாரோட நம்பரு? ஓடிபி இருக்கா? 2034. நான் ஓடிபினா 2034.
ம் பேமெண்ட் அங்கே கொடுத்தாங்கண்ணா. ஓகேண்ணா. இருக்கட்டும். ஓகே பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக என்கிட்ட 2.5 கிலோமீட்டர் தான். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 52 ரூபா வந்துச்சு. பரவாயில்ல. நான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு சரி ஓகே ½ ஹவரோட பார்க்கலாம். ½ ஹவர்னா அண்ணா காரங்க ரெட்டிட்டு வராங்க 33 ½ ஹவர்னா எப்படின்னா கரெக்டாக ஒரு 12:30 வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பலான்னு தான் இருந்தேன் வீட்டுக்கு. சரி இப்போ நான் அதனால் இப்போ இந்த ரைடை போட்டேன், அதை எடுத்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம டெலிவரி லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயும் டெலிவரி பண்ணணும் ஏதோ கடையில். கைஸ் இப்போ நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். ஆனால் கஸ்டமருக்கு கால் பண்ணாலும் அவங்க வேறு ஒரு லொக்கேஷனில் வர சொல்கிறாங்க. புதுநகர் ரேஷன் கடைன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்டு தான் போகணும் போல இருக்குது. என்னடா இது ஒரு ஆர்டர் முடிச்சு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மழை வேறு வருதுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு கொஞ்சம் ஹெவியாக போய் ஆரம்பிக்குது. இங்கே ஒவ்வொரு ஆள்கிட்டே கேட்டு போயிட்டுருக்கேன். இங்கே ஏதோ ஒரு ஊருக்குள்ளே அனுப்பி விட்றாங்க. என்ன பண்ணக்குன்னு தெரில. கரண்ட் லொக்கேஷன் வாங்கலான்னு பார்த்து கரண்ட் லொக்கேஷன் கேட்டாச்சுன்னா அவங்க இங்கே அதாவது இங்கே லொக்கேஷன் இல்லையா, அவங்க வேறு எங்கே இருக்காங்களாம். இது எங்கே இருக்குன்னே தெரியலையப்பா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரேஷன் கடை கிட்ட வந்துட்டோம். இதுதான் ரேஷன் கடை. இனி இதை தாண்டி எங்கே வேறு சொன்னால் அவ்வளோதான். கைஸ் இப்போது இந்த ரேஷன் கடையில தாண்டி இப்போது வேற ஒரு லொக்கேஷனில் வர சொல்கிறாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அசோக் கேட்ரிங்கா? ஆ $084. ஓகே கேஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 52 ரூபா வந்துச்சு. நான் கஸ்டமர்கிட்ட 80 ரூபா கேட்டேன். நம்ம எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்திருக்கோம்ல, அதனால் 80 ரூபா கேட்டேன். அவங்க 100 ரூபா பே பண்ணிட்டாங்க. டன் முடிஞ்சு. இனி அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே நான் இப்போ ஏரியா வந்துட்டேன். நம்ம இதோட ரைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மழை வர மாதிரி இருந்துச்சு, இப்போது வெயில் அடிக்குது. ஆனால் வானம் கருத்தான் இருக்குது மழை வர மாதிரி. சரி ஓகே, நம்ம ரைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதோட ரைடுன்னு மொத்தமாக கணக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்? டோட்டலாகவே ஒரு 1459 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மொத்தமாக ஓட்டினதில் 1459 1459. இதில் மைனஸ் பெட்ரோல் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா ஒரு 131 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் ஒரு 12 300 மைனஸ் பண்ணிக்கலாம். 45 கிடைக்குன்னா 300 மைனஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலுக்கு ஒரு 300. அப்புறம் டிஃபனு காலைல டிஃபனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 30 ரூபா ஆச்சு. மத்தியானத்துக்கு எவ்வளோ இதுவரையும் சாப்பிடல, அதை ஆட் பண்ணுமா? இல்லை விட்ருங்க, அதை பார்த்துக்கலாம். ஓகே வேறு எதுவும் நமக்கு சொல்கிற மாதிரி செலவு இல்லை. ஏன்னா இப்போ டைம் 1:05 தான் ஆகுது. நம்ம இப்போவே க்ளோஸ் பண்ணேன். காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் என்னை சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். காலையில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணது 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன். 5:30க்கு தாமரத்தில் ரைடு எடுத்தேன். டோட்டலாக எத்தனை அவர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டோட்டலாக எனக்கு நம்ம ஒரு 8 ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோம். 8 ஹவர் ஒர்க் பண்ணி 1129 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஓகே ஆவரேஜ் பரவாயில்ல கைஸ். ஓகே கைஸ், நான் இதை வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்போ தான் மேற்கொண்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே எஸ், பாய், see you later. நெக்ஸ்ட் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.